குஷ்பு எந்த கட்சியிலும் நிரந்தரமாக இருந்தது இல்லை. முதலில் திமுகவில் சேர்ந்தார், பிறகு காங்கிரசுக்கு தாவினார், அங்கிருந்து பாஜகவிற்கு வந்தார். இப்போது எந்த கட்சிக்கு செல்லப் போகிறார் என்பது தெரியவில்லை. அதற்கான சிக்னலை அவரே கொடுத்திருக்கிறார். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் 90களின் முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் குஷ்பு. அங்கிருந்து 2010 அரசியலுக்குள் நுழைந்தார். திமுக காங்கிரசுக்கு சென்ற பிறகு 2020 பாஜகவில் இருந்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டார். அவர் திமுக வேட்பாளர் எழிலனிடம் 32,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போனார். பிறகு 2023 பிப்ரவரியில் தேசிய குழந்தை மற்றும் மகளிர் ஆணைய உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு பெண்கள் தொடர்பான பிரச்சனைகள் அவர் தனது கண்டனங்களை பதிவு செய்து வந்தார். குறிப்பாக கர்நாடக மாநிலம் உடுப்பி பாரா மெடிக்கல் கல்லூரியின் கழிவு அறையில் ரகசிய கேமரா வைத்து மாணவிகள் ஆபாசமாக வீடியோ எடுத்தது குறித்து நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குடித்து 60க்கும் மேற்பட்ட உயிரிழந்தார். அவர்கள் குடும்பங்களுக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறினார். அதே சமயம் பாஜகவை சேர்ந்த பிரிஜி பூஷனுக்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்து டில்லியில் மல்யுத்த வீராங்கனைகள் போராடிய போது குஷ்பு எந்த கருத்தும் கூறாமல் கண்டனத்துக்கு உள்ளானார். அதேபோல் மணிப்பூரில் பெண்களுக்கு நடந்த பாலியல் கொடூரங்கள் குறித்து அமைதி காத்ததற்காக குஷ்பின் மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்டன. இதற்கு இடையே நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் மீண்டும் குஷ்பு போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தென் சென்னை தொகுதியில் போட்டியிட தலைமையிட அவர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் குஷ்புக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. இதனால் குஷ்பு அதிர்ப்பில் இருந்ததாக கூறப்பட்ட இந்த நிலையில் உடல்நிலை காரணம் காட்டி அத்தேர்தலில் பாஜக பிரச்சாரம் செய்யவே இல்லை. இந்த நிலையில் தான் குஷ்பு தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததாக ஆகஸ்ட் 14 தகவல் வெளியானது. இவர் கடந்த ஜூன் 28 தனது ராஜினாமா கடிதத்தை மகளிர் ஆணை அமைச்சகத்துக்கு அனுப்பிய நிலையில் அவரது ராஜினாமா ஏற்று அரசு இதழில் ஜூலை 30 வெளியிடப்பட்டது. பாராளுமன்ற தேர்தலில் வாய்ப்பு தராததால் அதிருப்தியில் இருந்த குஷ்புக்கு கட்சியில் உயர் பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியானது. அதன் காரணமாக மகளிர் ஆணைய பதவியை ராஜினாமா செய்திருக்கலாம் என அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள். அதிருப்தியின் காரணமாக பாஜகவில் இருந்து விலகும் எண்ணத்தில் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என்று பேசப்படுகிறது. அதே நேரத்தில் செய்தியாளரை சந்தித்த குஷ்பு மகளிர் ஆணையத்தில் உறுப்பினராக இருந்ததால் பாஜகவுக்கு தீவிரமாக பணியாற்ற முடியவில்லை. இப்போது அந்த பதவியை ராஜினாமா செய்ததால் இனி எனக்கு எந்த நெருக்கடியும் இல்லை, இனி கட்சி பணியில் முழுமையாக இறங்கப் போகிறேன் என்கிறார். இதை நம்புவதாக இல்லை. இந்த சப்பத்தட்டு என்பது குழந்தைக்கு கூட நன்றாக தெரியும். கடந்த 14 ஆண்டுகளுக்கு 3 கட்சிகளுக்கு தாவியிருக்க இப்போது பாஜகவில் இருந்து வெளிவரும் பட்சத்தில் அதிமுக, சீமான், விஜயன் ஆகிய கட்சிகளுக்கு தான் செல்ல முடியும். சரி, அவர் என்ன செய்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.